மதுராந்தகத்தில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய பிரம்மாண்ட என்டிஏ கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்திருக்கக்கூடிய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் விமானம் மூலமாக மதுராந்தகத்துக்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், வணக்கம். இன்று பிரம்மாண்ட ஒரு பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் நடக்க இருக்கு. இந்த பொதுக்கூட்டம் எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழக மக்கள் மனதிலையும் தேர்தலையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இன்னும் சில நிமிடங்கள்ல பிரதமர் மோடி அவர்கள் மதுராந்தகத்தை அடைய இருக்கிறாங்க. சென்னையிலேருந்து அவங்க புறப்பட்டு மதுராந்தகம் இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல அவங்க மதுராந்தகத்தை அடைஞ்சிருவாங்க. அதன் பிறகு கூட்டம் முறைப்படி தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சிகளான அதிமுக அப்புறம் பாஜக இடையே ஏற்கனவே அவங்க ஒன்றாக சேர்ந்து விட்டாங்க. அவர்களை தாண்டி பிற கட்சிகளையும் ஒன்றாக இணைக்கும் போது கூட்டணியினுடைய பலம் அதிகமாகும் என்பதனால பல கட்சிகளை சேர்ப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த தேர்தல்களில் இணைந்து பணியாற்றிய போது யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அதுல இருந்து ஒரு சிலர் வெளியில போயிருந்தாங்க. அவங்கள திரும்ப சேர்ப்பதற்கான பணிகள் எல்லாம் நடந்து வந்தது. ஆனா அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில நாங்கெல்லாம் வலுவாக இருக்கிறோம், ஆனா பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையை தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தாங்க. நாங்க ரொம்ப இன்டாக்டா இருக்கோம், அப்படிப்பட்ட ஒற்றுமை அங்க இல்லை, யாருமே வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு எதிராளிய அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது கடந்த பல மாதங்களாக. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான பதிலை சொல்லக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த பொதுக்கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையை தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் சொல்றத நம்மால கேட்க முடிகிறது. அதனுடைய இந்த முதல் பிக்சர் அப்படின்னு நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை பார்க்கலாம். ஒரே மேடையில தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் அமர்ந்து பிரதமர் அவர்களுக்காக காத்திருக்கிறாங்க. அனைவரும் அமரக்கூடிய ஒரு மேடையாக இந்த மதுராந்தகம் பொதுக்கூட்ட மேடை மாறி இருக்கிறது. இப்ப நீங்க கேட்டதுல முக்கியமான விஷயம், மக்கள் மனதுல என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. வாக்கு வங்கி அரசியல்ல கூட்டணி என்பது மிகவும் முக்கியமானது. மாநில அளவிலையும் சரி தேசிய அளவிலையும் சரி பல தேர்தல்களை அதற்கு முன்னுதாரணமாக சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது அனைத்து கட்சிகளும் ஓரிடத்தில் இணையும் போது, குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி வலிமையான தலைமை, அவங்களுக்கு கீழே மாநிலத்தில் இருக்க கட்சிகள் அணிதிரளும் போது வாக்கு வங்கி அரசியல்ல ஒரு பெரிய இம்பாக்டை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். குறிப்பாக பீகார்ல அண்மையில நடந்த தேர்தலை நம்ம பார்க்கலாம், அதற்கு உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல பாஜக, அதிமுக, அமமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் இப்படி அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணியாக உருவாகும் போது அது மக்களுடைய நம்பிக்கையை மிகவும் எளிதாக பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னொன்று, பிரதான கட்சிகள் மட்டும் இல்லாம சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கும், செல்வாக்கு இருக்கும். இப்படி எல்லாமே ஒன்றாக சேரும்போது அந்த வாக்குகள் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. அதை கடந்த காலத்திலையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தான் இன்றைக்கு இந்த மேடை மக்கள் மனதுல உருவாகி இருக்கிறது. இது கூட்டணி மீது ஒரு மேலும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஒரு வலுவான கூட்டணி கண்முன்பு நிற்கும் போது இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்கிற எண்ணம் மக்கள் மனதில் வரும். ஸோ அப்படி ஒரு எண்ணம் வரும்போது இயல்பாகவே அவர்களுடைய ஓட்டுக்கள் என்பது கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் இணைந்து பணியாற்றும் போது இன்னும் நிறைய வேலைகளை செய்ய முடியும். உதாரணமா ஒரு 4 பேர் செய்யற வேலையை ஒரு 10 பேர் இணைந்து செய்யும் போது விரைவாகவும் இன்னும் வலுவாகவும் அந்த வேலையை செய்ய முடியும். அதனால தேர்தல் களத்துல பணியாற்றுவதற்கு அனைத்து கட்சிகளும் இணையும் போது அந்த கூட்டணி மேலும் வலுவடையும். ஏன்னா எப்பவுமே செல்வாக்க வாக்கா கன்வெர்ட் பண்ணாதான் வெற்றி பெற முடியும். வெறுமனே பிரச்சாரத்துல கூடுறது மட்டும், அந்த கூட்டம் மட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதெல்லாம் வாக்கா மாறும்போதுதான் தேர்தலில் வெற்றி கிடைக்கும், ஆட்சிக்கு வர முடியும். அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது நிச்சயமாக இந்த கூட்டம் மக்கள் மனதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜ்பிரியா,
கவியரசன், நீங்க இணைப்பிலே இருக்கலாம். நம்ம தொடர்ந்து இது தொடர்பா நிறைய பேசுவோம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.